இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு ஃபில்லிங்காக அதே நேரத்தில் ரொம்ப சத்துள்ள ஒரு மில்க் ஷேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜா சீடு ஊற வச்சிடலாம். இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு எடுத்துருக்கேன். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த சப்ஜா சீடு ஊறுற நேரத்தில் நான் இதுக்கு தேவையான மித்த பொருளாக நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு பேனில் 1 கப் அவல் எடுத்துருக்கேன். மெல்லுசான அவலாக எடுத்துக்கோங்க. இந்த அவல் வந்து நல்லா பொறுன்னு வர்ற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்திங்கன்னா அவல் பார்த்திங்கன்னா நல்லா பொறுன்னு வர ஆரம்பிச்சிடும். இப்போ அவல் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. அவல் நல்லா மொறுன்னு வறுப்பட்டால் தான் இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவல் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதே பேனில் 1 கப் நிலக்கடலை பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா நிலக்கடலை ஒன்று போல் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா அவளும் நிலக்கடலை பருப்பும் நீங்கள் வறுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் குழந்தைங்க கேட்குறப்ப நீங்கள் சீக்கிரமாக இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நிலக்கடலை பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு. இங்கே ஒரு மிக்சர் ஜாரில் 2 வாழைப்பழம் கட் பண்ணி சேர்க்குறேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது சின்ன வாழைப்பழமாக இருக்கனால 2 எடுத்துருக்கிறேன். இதுவே பெரிய பழமாக இருந்துச்சுன்னா 1 பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ஒரு விழுதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பால் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா 1 கப் காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்கிற பால் சேர்க்குறேன். இதையும் நல்லா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே தயார் பண்ணி வச்சாச்சு. எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் நீளமாக இருக்கிற கிளாஸ் இல்லாட்டா டம்ளர் எடுத்துக்கோங்க. இதில் கால்வாசியோட கொஞ்சம் அதிகமாக பாலும் வாழைப்பழமும் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச அவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே நிலக்கடலை பருப்பு, அப்புறமா 2 டீஸ்பூன் சப்ஜா சீட் சேர்க்குறேன். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அவல், அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் சேர்க்கலாம். கிறிஸ்மிஸ் கட் பண்ணி சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு டேட்ஸ் பிடிக்குன்னா டேட்ஸும் சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். மேலாப்பில் கொஞ்சம் அவல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் கலவையும் இதோட சேர்த்துடலாம். இது மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி அவலும் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஃபில்லிங்காகவும் சத்துள்ளதாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே நேரத்தில் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது இதை செஞ்சு கொடுத்தீங்கனாலும் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டு போவாங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க.